வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு மார்னிங் வந்து நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 4 hours ஆகுது வந்து ஊறணும். ஊறிச்சினா தான் குக்கரில் போட்டு 3 விசில் விடுங்க. விட்டால் நல்லா வந்து மாவு போல் மெஞ்சிரும். இங்கே பாருங்கள், அழுத்தி போட்டால் நல்லா மாவு மாதிரி வருது. இந்த மாதிரி வந்து வேக வைக்கணும். குக்கரில் வேக வைக்கிறப்ப லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருங்க. இது வந்து சாம்பார் அரைக்கிறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மிளகு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிளகு நிறைய சேர்த்துறதுனால மிளகாய் வந்து 3 மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். மிளகு, சீரகம், மிளகாய், கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி, சோம்பு, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ வந்து அடுப்பில் வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய வந்து எண்ணெய் விட வேண்டாம். இதில் வந்து வெங்காயமும் பூண்டும் வந்து 2 ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக மட்டும் வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு வதக்கலாம். ஆஃப் குக் கூட ஆக தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே மிளகாவும் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு மிளகா கொஞ்சம், கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே அடுத்தது ஒன்றா மல்லி, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிளகா வந்து வறுபட்டுருச்சு. கருக்க விட வேண்டாம். அடுத்தது வந்து மல்லி, பாருங்கள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அடுத்தது சீரகம், மிளகு. இதை வந்து லைட்டாக இந்த எண்ணெயில் பொரியிற மாதிரி வறுத்துக்கலாம். அடுத்து வந்து சோம்பும் கிராம்பு எடுத்து வச்சுருக்கு இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக மட்டும் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். அடுத்தது தக்காளி எடுத்து வச்சுருந்தது இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து ஆஃப் குக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், தக்காளியில் வந்து இந்த மாதிரி மேலே தோல் வந்து சுருங்கி வந்துடுச்சு. ஆஃப் குக் ஆயிடுச்சு. அது வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மட்டும் தேங்காய், கடலை, அந்த வேக வச்சிருக்கிற அந்த சுண்டலும் வந்து இதோட போட்டு அரைக்கணும். அரைச்சாதான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து சிக்கன், மட்டன் குழம்பு எல்லாமே வைக்கிறோம். அதுக்கும் வந்து இதே மாதிரி தான் மசாலா வந்து அரைப்போம். அதுக்கு வந்து அளவு வந்து வேறுபடும். ஏன்னா சிக்கன், மட்டனுக்கு வந்து இந்த மாதிரி தக்காளி வந்து சின்னதாக ஒன்று மட்டும்தான் போடுவோம். தேங்காய் கடலை வந்து ஆப்ஷனல் தான். அது வந்து போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். இதுக்கு வந்து மசாலா வந்து மல்லி, சீரகம் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வந்து 2 போட்டுக்கிறோம். மிளகு வந்து ஜாஸ்தியாக போட்டுக்கிறோம். சுண்டல் குழம்புக்கு சுண்டல், அந்த வேக வச்ச சுண்டலையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். அரைக்கிறப்ப தான் அந்த சுண்டல் குழம்போட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம மசாலா வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம். கடுகு வந்து பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பெரிய வெங்காயம் லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம ஊற்றலாம். ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அந்த சுண்டல் வேக வைக்கிறப்ப அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். இது வந்து லைட்டாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் பத்தலைங்கிறப்ப மீதி வந்து உப்பு சேர்த்துக்கலாம்.
பாருங்க நம்ம சாம்பார் ஊற்றி இப்போ வந்து லைட்டாக கொதி வருது. கொதி வர ஸ்டேஜ். இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து போடலாம். பாருங்க நம்ம சுண்டல் குழம்பு நல்லா கொதி வருது. அப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காரம் வந்து சரியா இருக்கான்னு. உப்பு வந்து பத்தலை, நான் வந்து லைட்டாக வந்து போட்டுக்கிறேன். காரம் வந்து பத்தலைன்னா மிளகாய் பொடி மட்டும் போடுங்க. மற்ற மசாலா வந்து இந்த குழம்பு மசாலா எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் மசாலா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் மசாலா நிறைய வந்து போட வேண்டாம். மிளகாய் பொடி மட்டும் போட்டால் போதும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எந்த தூளும் ஆட் பண்ணல. நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் பொடி மட்டும்தான் போட்டிருக்கோம். பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. அப்போ வந்து நம்ம சுண்டல் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம மசாலாலாம் ஆஃப் தான் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ நல்லா தண்ணி விட்டு நிறைய கொதிக்க விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சுண்டலோடு நல்லா வந்து குழம்பு கொதிக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி மூடி நம்ம வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் சுண்டல் குழம்பு நல்லா ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ்லேயே ஒரு டைம் இது ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா குழம்பு கெட்டி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. நம்ம வந்து இதில் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள் குழம்பு வந்து நல்ல கிரேவி மாதிரி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டல் குழம்பு சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. நான் வந்து சாதத்துக்கு சுண்டல் குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.